எதிர்காலத்தை குறித்து இப்ப இருக்க பிரச்சனையை பார்த்து வேற ஒன்றும் தெரியல, எல்லாமே கேள்விக்குறியா இருக்கு. ஆனா உள்ள உடையல. ஏன் உடையல? கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான்னு அறிவு இருக்கு. ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்க. தேவ ஆவியானவங்களை நடத்தினார்னா எதுக்கு நேரம் நடத்துவார்? நன்மைக்கு எதுவும் நடத்துவார். அவர் தம்முடைய நாமத்து நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துவார். அதில் மரணம் இல்லைன்னு இருக்கு, தீமை இல்லைன்னு இருக்கு. ஆவியானவங்களை நடத்தி போறார் அப்படின்னாவே சக்சஸாக இருக்கும். அது வேற லைஃபுங்க. ஒன்றுமே இல்லாட்ட கூட கர்த்தர் நடத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆவிக்குரிய பேச்சு. இவங்க நடத்துகிறாங்க. கர்த்தர் நம்மை நடத்தி போகிறாருன்னா அங்கே குறைவுக்கு இடமே இருக்காது. அதான் கர்த்தர் நடத்துறதுன்னு அர்த்தம். வாசிப்போம் 15. அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடைய கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அதெல்லாம் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். கவனிங்க, சில கஷ்டம் இருக்குது, சில சோதனைகள் இருக்குது, சில பாடுகள் இருக்குது, சில எதிர்மறையான காரியங்கள் இருக்குது இல்லையா? இந்த பூமியில் இருந்தோம்னா இருக்கும், கட்டாயம் இருக்கும். பிரச்சனையே இல்லை அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும்னு அர்த்தம். தேவ பக்தியாக நடக்கிற யாவரும் துன்பப்படுகிறோன்னு இருக்குது. சில எதிர்ப்புகள் இருக்கும், எதிர்மறையான வார்த்தைகள் இருக்கும், வஞ்சக வார்த்தைகள் இருக்கும், பேச்சுகள் இருக்கும். ஆனால் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்த அதற்கு இனி நம்மளோட வாழ்க்கையில் வெளிப்பட போகிற தேவனுடைய எண்ணங்களுக்கு அதை ஒப்பிடுறதுக்கு லாய்க்கே கிடையாதுங்கிறாரு. இனி வெளிப்படும் மகிமைன்னா 2வது வரைக்கும் போயிடக்கூடாது. நீங்கள் அதாவது கஷ்டம் அடுத்து ஒரே தாவா 2வது வரைக்கும் போயிடக்கூடாது. பவுல் சொல்றாரு, அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவங்கிறாரு. அந்த உபத்திரத்தை பற்றி பேசுகிறார். எப்போ எவ்வளோ தூரத்தில் நீங்கும்? ஆங்கிலத்தில் பட் ஃபார் அ மொமெண்ட்டுங்கிறாரு. ஒரு சின்ன காலங்கிறாரு. சில பிரச்சனைகள் இருக்கா, போராட்டம் இருக்கிறா, அது எவ்வளோ நாளா? கொஞ்சம் பட் ஃபார் அ மொமெண்ட், ஒரு சின்ன ஒரு கொஞ்ச நேரம். அதுலேயே நின்றக்கூடாது. நீங்கள் பிரச்சனையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க வச்சுங்கன்னா அங்கேயே நின்றுவீங்க நீங்கள். ஆனால் கர்த்தர் நல்ல திட்டம் வச்சிருக்காரு, நோக்கம் வச்சிருக்கிறார், எதிர்காலம் வச்சிருக்கிறாருன்னா இப்பொழுது இருக்க பிரச்சனைகள் என்னங்கிறதுனா பட் ஃபார் அ மோமெண்ட், ஒரு சின்ன காலம், அவ்வளோதான். யோபோட வாழ்க்கையில் கஷ்டம் இருந்துச்சா? அவர் தான் இழுத்துக்கிட்டார். அதை எவ்வளோ நாள்? 1 வருஷத்துக்குள்ள 9 மாதத்துல 12 மாதங்கிறாங்க, அவ்வளோதான். எவ்வளோ காலம் நல்லா இருந்தார். சில பிரச்சனைகள் போராட்டங்கிறது பட் ஃபார் அ மோமெண்ட், சின்ன ஒரு அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் தான். ஆனால் நமக்கு ஒரு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, எதிர்காலம் இருக்கிறது. இருக்கா? இருக்குன்னா அதை பேசணும். 2:4 சொல்றாரு, விசுவாசத்தின் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறபடினால் விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசிக்கிறோம், எதிர்பார்க்கிறோம், அப்புறம் பேசுகிறோம். வாசிங்க 2:4 வாங்க. 4:13 சொல்றாரு, விசுவாசத்தின் ஆவியை பற்றி பேசுகிறாரு. 8ஆம் வசனம் 4:8, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்ல. வாழ்க்கை எப்படி இருக்குது? எல்லா பக்கம் நெருக்கம்தான். சில நேரத்தில் இருக்கும், எல்லா பக்கமும் அப்படியே அடப்பட்டது மாதிரி இருக்கும், எல்லாம் நெருக்கம். ஆனால் நாங்கள் ஒடுங்கலைங்க. எப்படி? எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க, இதுலேருந்து வெளியே வருவேங்கிற ஒரு ஹோப் இருக்குது. என் எதிர்காலம் இதுலேயும் சிக்கிறாது. இவ்வளவு கஷ்டத்தில் எப்படிங்க சந்தோஷமாக இருக்க முடியும்னா எனக்கு ஒரு தேவன் இருக்கிறாரா? அப்படின்னா நீங்கள் வந்து ஒடுங்கிறது கிடையாது. அப்படியே பிரச்சனை அப்படியே நெருக்கி ஒடுங்கள். சில பிரச்சனைகள் சுற்றி இருக்கலாம், ஆனால் பிரச்சனைகள் மனதுக்குள்ளே போயிடக்கூடாது. கலக்கமடைந்தும் மனம் முறிவடைவதில்லை. கலக்கம்னா என்ன? பதில் தெரியல. ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, ஏன் அந்த பிரச்சனை நமக்குள்ளே போகிறோம், ஏன் என்ன பாடு, கலக்கம் தெரியல. ஆனால் மனம் உடைஞ்சு போயிடல. மனம் உடைஞ்சு போய் என்னடா வாழ்க்கை அப்படின்னா அப்படி நொந்து நூலாயிரல. எதிர்காலத்தை குறித்த இப்போ இருக்க பிரச்சனையை பார்த்து வேற ஒன்றும் தெரியல, எல்லாமே கேள்விக்குறியா இருக்குது. கலக்கம் அடைஞ்சுன்னா என்ன? பதில் தெரியல. ஆனால்
மனது உடைஞ்சிடல. நான் சொன்னது புரியுதுங்களா? சில நேரத்தில் இருக்குங்க, எல்லாம் என்ன செய்வதுன்னு தெரியாமல் இருக்கும், ஆனால் உள்ள உடையலை. ஏன் உடையலை? கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்குறான்னு அறிவு இருக்கு. மனம் உடைஞ்சிட்டோம்னா நம்மளோட சந்தோஷம் போயிடும், சமாதானம் போயிடும், அப்படியே ஃபீஸ் பிடுங்கினால் மாதிரி மாறிடுவோம். கீழே துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்த பொருள். துன்பமே இல்லைன்னு சொல்லலை, துன்பம் இருக்கு, ஆனால் கைவிடப்படுகிறது. கர்த்தரனை கைவிட மாட்டார். தாவீது சொன்னார், தகப்பனை தான் என்னை கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்துக்கொள்ள, கர்த்தர் கைவிட மாட்டார். ஏன் சொன்னார்? கஷ்டமான சூழ்நிலை சொன்னார், எல்லாரும் என்னை விட்டு போனா கூட என் பிதா என்னோடு இருக்கிறார். நெருக்கங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற நினைவுகளும் நோக்கங்களும் எடுபட்டு போறது கிடையாது. கீழே தள்ளப்பட்டும், சில பிரச்சனைகள் இருக்கலாம், கீழே விழுந்துட்டோம், அதோட முடிவு கிடையாது. இந்த ஆட்டிடியூடு இருந்துச்சு வச்சுங்களேன், சரியான எண்ணம் சரியான சிந்தனை இருந்துச்சுன்னா நம்மளை தூக்குவதற்காக கர்த்தர் வானத்தையும் பூமியும் கூட அசைப்பார். நம்முடைய எண்ணங்கள் சிந்தையெல்லாம் கர்த்தரை கனப்படுத்தணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு எந்த சூழ்நிலையும் சந்தோஷப்படக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு மகிமை அடைஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக என்னன்னாலும் செய்வார். ஆனால் எங்கே ஆரம்பிக்கிறதுனா தாட், ஹோப்பில் ஆரம்பிக்குது. ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தரை கனப்படுத்தணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும் வாழ்ந்து பாருங்க. இருக்கிற பிரச்சனைகள்லாம் பட் ஃபார் அ மோமெண்ட் அப்படி ஓடிடும், வாழ்க்கையிலே இருக்காது. லைஃபே வேற மாதிரி மாறிடும்.